தாண்டி கார் பந்தயம் அப்படிலாம் பங்கேற்றாரு. இப்போ பத்மபூஷனுக்கும் அவருக்கு கிடைச்சாங்க. என்ன அவரு நான் என்னுடைய இதில் கூட பதிவிட்டிருந்தேங்க. அன்றைக்கி மத்தியானம் வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க, அஜித்தோட நம்பர் என்னன்னு சொல்லுங்கள், உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர எப்படியாவது போராடி அவருக்கு அதை பண்ணிக்கிட்டான். நீ வருவான் படத்துக்கு அப்புறமேல நான் அவரை பார்க்கவே கிடையாது. அவங்க அப்பா தவறுனப்போ நான் சந்திச்சது தான். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அவருக்கு எனக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புலாம் இல்லை. பட் ஒரு நண்பராக நடிகராக அஜித்னாவே இன்னைக்கு உலகமே பாராட்டுற அளவுக்கு ஒரு விரும்பக்கூடிய ஒரு நடிகர். அவருக்கு இந்த பத்மபூஷன் கிடைச்சது எனக்கு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்துக்கு இந்த விருது கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டு பேருக்குள்ள ட்ரிகர் பண்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்ற சொல்லி பேசிகள் போது இதை நீங்க எப்படி சார்? அது அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது சார். அதாவது விஜய் மாநாட்டுக்கு வந்து தங்களோட வேலையை விட்டுட்டு ரசிகர் வரணும் அப்படின்றத அவங்க தரப்புல வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனா அஜித் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க குடும்பத்தை முன்னேற்றுங்க அப்படி. இந்த ரெண்டு கருத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஸ்டண்ட் தான்றது என்னுடைய ஃபீலிங்க. ரெண்டுமே ஸ்டண்ட் தான். அதாவது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது எப்படின்னா, அவர் வந்து குடும்பத்தை பார்க்காம இவரை பார்க்க ரெடியாக இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு. புரியுதுங்களா? குடும்பம்லாம் தாண்டி அஜித்னா அப்படியே தெய்வமே கடவுளேன்னு பார்க்குறவங்களுக்கு முன்னாடி தான் அவர் சொல்கிறார். இவர் சொன்னால் அவங்க கேட்டுற மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறது சரியான ஒரு விஷயம். உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறது சரியான ஒரு விஷயம். ஆனால் விஜய் அவங்க கூட்டத்துக்கு வந்து நீங்கள் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு வாங்க, விஜய் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பு விடுத்தா அவங்க கட்சியோட போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது கம்பாரிசனாக இல்லாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு போக்கு ஒன்று இருக்கும். அவங்க போக்கில் அவங்க போகிறது தான் கரெக்ட். இப்போ நான் என் போக்கில் போகிறது தான் கரெக்ட்.